மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கருவேப்பிலையை வச்சு எப்படி முடியில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சரி செய்கிறதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அது முடி வளர்ச்சி. இப்போ நிறைய பேருக்கு முடி கொட்டுது, முடி வளரலை. முக்கியமாக இளநரை, அதாவது இப்போ உள்ள காலகட்டத்திலேருந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இளநரை வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் முன்னாடி, அதாவது அந்த காலத்துலலாம் எங்கள் வீட்லேயே எங்கள் பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு 80 வயசு. இளநரைங்கிறதே இல்லை. அப்படி முடி கருப்பாக தான் இருக்கும், ரொம்ப லாங்காக இருக்கும். பாருங்கள், எங்களோட ஜீன் அப்படிங்கிறதா இல்லை நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டுனாலையா அப்படின்னு தெரியல. எங்கள் பாட்டியோட சீக்ரெட் தான் இது எல்லாமே. இப்போ நான் வெளியூரில் இருக்கேன், எங்கள் பாட்டிக்கிட்ட இல்லை. அதனால நான் மெயின்டைன் பண்ண முடியல. எனக்கு வேறு 2 குழந்தைகள் பிறந்ததுனால முடி நிறைய கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அப்பப்போ முடி வெட்டியும் விட்டுருவோம். ஏன்னா பிள்ளைங்களை பார்க்க முடியாததுனால என்னால் வளர்க்க முடியலை. முடி கொட்டியும் போச்சு, அப்பப்போ வெட்டியும் விட்டுருவோம். முடி இப்போ எனக்குமே அதாவது 30 வயசு ஆயிடுச்சு. இந்த இளநரைங்கிறதே இல்லை பாருங்கள். இதுக்கு காரணம் கருவேப்பிலை தாங்க. அதாவது உணவே மருந்து தான். அதாவது இந்த இளநரை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, முடி வளரலை, எனக்கு முடி அடர்த்தியாக வேணும், முடி கருப்பாக வேணும், நல்லா லாங்காக வளரணும், இப்படி நினைக்கிற எல்லாருமே டெய்லி இந்த கருவேப்பிலையை நல்லா மென்று சாப்பிடுங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம சமைக்கும்போது கிச்சனில் இந்த கருவேப்பிலையை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இது ஒன்றுமே இல்லை, எதுவும் கசக்கெலாம் செய்யாது, நல்லா தான் இருக்கும். நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு முடி ரொம்ப ஒல்லியாகிடுச்சு. நல்லா கட்டையாக இருந்தது, இப்போ ஒல்லியாகிடுச்சு. இப்போ அதனால் நானே இப்போ ரெகுலராக இப்போ 2 இப்போ தான் ரீசெண்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக சாப்பிடும்போது 1 இலை 2 இலை சாப்பிடுங்க. அப்புறம் 1 வாரம் அப்படியே தொடர்ந்து சாப்பிடும்போது 4 இலை 5 இலை. 5 இலைங்கிறதே போதுமானது. இதே நீங்கள் சாப்பிட்டே வாங்க, 1 மாதம் சாப்பிட்டாவே போதும். உங்களுக்கு இந்த முடி பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். ப்ளஸ் கண் பார்வை, அதாவது கண் பார்வை, எனக்கு கண் ஒழுங்காக தெரியல, கண் சம்மந்தமான ஏதாவது தூர பார்வை, கிட்ட பார்வை எது இருந்தாலும் சரி, இந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பிட்டே இருக்கும்போது சரியாயிடும். ஏன்னா இந்த கருவேப்பிலையில் கார்போசோல் ஆல்கஹைடுன்னு சொல்லிட்டு இதில் இருக்க அந்த ஆல்கஹைடு என்ன பண்ணுதுன்னா, நம்ம முடி வளர்ச்சியை அதாவது பாதிக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவெல்லாம் கில் பண்ணுது, அதெல்லாம் கொல்ல செய்யுது. ஓகேவா? அந்த பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த கருவேப்பிலையில் இருக்குது. அதே மாதிரி இதில் விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது. அதுக்கப்புறம் கருவேப்பிலையில் ப்ரோட்டீன்ஸ், பீட்டா கரோட்டீன்ஸ், இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிக அளவில் இருக்குது. அதனால நம்மளுக்கு கூந்தல், நம்மளுடைய முடிக்கு எப்பவுமே ஒரு ஈரப்பதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். முடி ட்ரை ஆகாமல் நம்மளுடைய முடியை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் இந்த கருவேப்பிலை. அதனால் அந்த கருவேப்பிலையை டெய்லி நம்ம மென்று சாப்பிடலாம். அப்படின்னால மென்று சாப்பிட முடியாது அப்படின்னா இந்த கருவேப்பிலையை பவுட்ரு பண்ணி, கருவேப்பிலையை ஷேடு, அதாவது நிழலில் காய வச்சு, அதுக்கப்புறம் இது பொடி செஞ்சு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் இதை எண்ணெயாகவும் காய்ச்சிக்கலாம். அதாவது தேங்காயை இளம் சூடாக எண்ணெயை காய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை அந்த எண்ணெயில் போட்டுட்டு இறக்கிட்டு காய வச்சிடணும். ஃபேனில் காய வச்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான டப்பா, அதாவது சில்வர் பாத்திரமோ பிளாஸ்டிக்லையும் எண்ணெயை ஊற்றி காய வச்சு டெய்லி நம்ம எண்ணெயை, அதாவது தலைக்கு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது முடி உதிர்வது தடுக்கப்படும். அதே மாதிரி இங்கே ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது கருவேப்பிலையை பச்சை கருவேப்பிலையை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தயிர் சேர்த்துக்கணும். அதில் தயிர் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் பேக் போட்டுக்கலாம். போட்டு அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணோம்னா உங்களுடைய முடி கொட்டுறது நல்லா, என்ன சொல்கிறது, முடி கொட்டுறது நின்று நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் நல்ல வறட்சி இல்லாமல் அழகான ஒரு தோற்றத்தோடு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கருவேப்பிலை எப்படி சாப்பிட்றதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் டெய்லி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் பாருங்கள். ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சதேன். நான் 2 இலை எடுத்துக்கிறேன். அந்த உமிழ் நீரை மெண்டு இது பண்ணிடுங்க. கசக்கெலாம் இருக்காது, எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் இதாகிடும், பழகிடும். அப்படியே சாப்பிட்டே வாங்க. உங்களுடைய முடி பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே, முடிக்கின்னு பிரச்சனை எதுவுமே வராது. கண் சார்ந்த பிரச்சனையும் சரியாயிடும். நீ முடிக்கின்னு நிறைய பேர் முடிக்காக அவ்வளோ காசு போட்டு செலவு பண்ணுவாங்க. அவ்வளோ காசு செலவு பண்ணியுமே அவங்க முடி வளராது, நிறைய முடி போகாது. கண்ட எண்ணெயும் வாங்குவாங்க, விளம்பரப்படுத்துவாங்க.
ஊரில் ஆயிரம் பேர் 1000 சொல்லுவாங்க, அதை எல்லாத்தையும் நீங்கள் நம்பாதீங்க, தயவுசெய்து நம்பாதீங்க. இது இயற்கை முறை, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. கருவேப்பிலை சாப்பிட்றதுனால எதுவுமே ஆகாது. அதனால நம்ம சமையல்லே சேர்க்குறோம். இதை வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது உங்கள் உடலுக்கு இன்னும் நல்ல ஒரு ஹெல்த்து தான், ஒரு உடலுக்கு வந்து நல்ல வலிமையை கொடுக்கும். அதனால் நீங்கள் கருவேப்பிலை சாப்பிட்றது, பச்சையாக சாப்பிட சொல்கிறாங்களே ஏதாவது ஆயிருமோ அப்படிலாம் இல்லை. கருவேப்பிலையும் நல்லா வாங்கிட்டு வீட்டில் மரத்தில் இருந்துச்சுன்னா ஒடிச்சுக்கிடுங்க, இல்லாதவங்க கடையில் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு டெய்லி வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட். நீங்கள் 1 மாதம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கும். உங்களுக்கே வந்து ஒரு வித்தியாசம் தெரியும். ஐயோ இவ்வளோ நாள் காசு கொடுத்து அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் அவங்க ஆடை பார்த்து இவங்க ஆடை பார்த்து ஏமாந்துட்டுமே அப்படின்னு நினைப்பீங்க. இது சாப்பிட்டுட்டு என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.